வணக்கம். ஸ்டீவ் ஜாப்ஸோட ஃப்ரேஸ் கனெக்டிங் த டாட்ஸ் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்மளோட வாழ்க்கையை நம்ம முன்னோக்கி தான் வாழ முடியும். ஆனால் அதோட அர்த்தங்கள் நமக்கு பின்னோக்கி தான் புரியும். ஒரு அழகான புள்ளிக்கோலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் லெசனை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும். ஒரு சரியான புள்ளிகளை இணைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான முழுமையான கோலம் கிடைக்கும். இதுவே அந்த புள்ளிகளை நீங்கள் சரியாக இணைக்கலைன்னா ஒரு முழுமை இல்லாத, பார்க்கவே நல்லா இல்லாத ஒரு கோலம் தான் நமக்கு கிடைக்கும். இது போல தான் நம்மளோட லைஃப்லையும் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னே நான் சொல்லுவேன். நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிருப்போம், ஆனால் அதை பண்ண முடியாமல் போச்சுன்னு வைங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னோட நண்பர்கிட்ட சமீபத்தில் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் சொன்னார், வரிசையாக சொல்லிகிட்டே இருந்தார். 2025 என்னென்னமோ நான் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல, எனக்கு அது செட் ஆகாது போல், அதனால் நான் பண்ணலை, நான் விட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இது போல தான் நிறைய பேர் நம்மளில் இருக்கோம். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நினச்சி ஆரம்பிக்கிறோம், அதை பண்ண முடியலன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா இது நமக்கு ஒத்து வராது, நம்மளால் இது செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம மைண்டுக்கு நம்மளே கொடுத்துட்றோம். இது முற்றிலும் தவறு. அந்த விஷயம் ஏன் நம்மளால் பண்ண முடியல, எதனால் பண்ண முடியாமல் போச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற அந்த சரியான லேர்னிங்ஸை நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக நம்ம நினச்ச விஷயங்களை அடைய முடியும். எப்படி சரியான புள்ளிகளை இணைச்சா ஒரு அழகிய கோலம் கிடைக்குதோ அதே மாதிரி நீங்களும் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அடைகிறதுக்கு சரியான அந்த புள்ளிகளை இணைச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். தோல்விகளை எப்போவுமே ஒரு அவமான சின்னமாக நம்ம நினச்சிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக அது சரியாக இணைக்கப்படாத, முழுமை பெறாத ஒரு கோலமாக தான் இருக்கும். அதனால நம்ம நினைக்கிற விஷயங்களை முழுமை பெற்ற அழகான கோலமாக மாற்றுறது நம்மளோட கையில் தான் இருக்குது. நன்றி.